T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்று போட்டியில இந்தியாவுக்கு எதிரான போட்டியில சவுத் ஆப்பிரிக்கன் அணி 76 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றாங்க. முதல்ல பேட்டிங் செய்த சவுத் ஆப்பிரிக்கன் அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 187 ரன்களை எடுத்தாங்க. பின்பு விளையாடிய இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் வெறும் 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படு தோல்வியை சந்திச்சாங்க. கேப்டன் சூரியகுமார் யாதவ், இளம் வீரர்கள் இஷான் கிஷன், திலக் வர்மா சொதப்பினாங்க. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேக் சர்மாவுமே வெறும் 15 ரன்கள் அவுட் ஆகி மீண்டும் ஒரு முறை தன்னுடைய விக்கெட்டை எளிதாக பறிகொடுத்திருக்காரு. அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியில முதல் பந்திலேயே டக் அவுட் ஆன அபிஷேக் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில 5 பந்துகள்ல டக் அவுட். பின்பு நெதர்லாந்துக்கு எதிராக 3 பந்துகள்ல டக் அவுட் ஆனாரு. இதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில அபிஷேக் சர்மாவிற்கு பதில் சஞ்சு சாம்சன் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அபிஷேக் சர்மா மீது நம்பிக்கை வைத்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் நேற்று விளையாட வச்சாரு. ஆனால் அபிஷேக் சர்மா தன்னுடைய விக்கெட்டை எளிதில் பறிகொடுத்திருக்காரு. இந்திய அணி அடுத்ததாக சூப்பர் 8 சுற்றுல வர 26ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்துல ஜிம்பாப்வேவை எதிர்கொள்றாங்க. சோ ஆகையால கண்டிப்பாக அந்த போட்டியை வென்றே ஆக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. சோ அதனால 11 அணில 3 மாறுதல்கள் நடக்க போதா. வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அக்சர் பட்டேலும், அபிஷேக் சர்மாவிற்கு பதிலாக சஞ்சு சாம்சன் அவர்களும், திலக் வர்மாவிற்கு பதிலாக சிராஜ் அவர்களுமே களமிறங்க இருக்காங்களா. ஆல்ரெடி டீம்ல நிறைய பேட்டர்கள் இருக்காங்க, பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அப்படின்றதுனால கூடுதலாக ஒரு பவுலர்களை சேர்க்க இந்திய அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.